ரஷ்யா மற்றும் இந்தியா இடையிலான உறவுகள் என்றாலே சோவியத் ஒன்றியத்தின் அரவணைத்துச் செல்லும் பாங்கும் நினைவில் வருவதை தவிர்க்க முடியாது. 1950 சோவியத் தலைவர் நிகிதா குருசேவ் இந்தியாவிற்கு வந்தபோது நாங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்றார். சோவியத் யூனியன் உடைந்த போதும் இந்தியாவுடனான உறவுகள் தொடர்ந்தது. காஷ்மீர் விவகாரத்தில் சோவியத் யூனியன் இந்தியாவை ஆதரித்தது. பனிப்போரின் போது சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு வீட்டோ அதிகாரம் பயன்படுத்தியது. இன்றும் ரஷ்யா மற்றும் இந்தியா உறவுகள் பலவீனமடையவில்லை. இரு நாடுகளும் பல துறைகளில் ஒத்துழைக்கின்றன. இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் ரஷ்யா முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரஷ்ய உறவுகள் உலக அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்றன.